ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் இட்லி தோசைக்கு ஏற்ற சூப்பரான டேஸ்டான சீக்கிரமாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. சின்ன வெங்காயம் நான் இங்கே அது 1/4 கிலோ போல் எடுத்துருக்கேங்க. அது கூடவே 10லேருந்து 12 வெள்ளை பூண்டுங்க, காரத்துக்கு 2 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் மிளகா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அது கூட 1 கொத்து கருவேப்பிலை, கடைசியாக 4 மீடியம் சைஸ் தக்காளிங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளினா 3 போதுங்க. இதுக்கு புளி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை, தக்காளியோட புளிப்பே போதுங்க. இவ்வளோதாங்க அதுக்கு தேவையான பொருள். இப்போது நம்ம இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாய் சூடானதுமே தொளிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் கொஞ்சம் லேசாக வதக்கிக்கலாம். லேசாக வணங்கினதுமே கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஆட் பண்ணி வணக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் இந்த மாதிரி கால்வாசி வதங்கி வந்ததுமே வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் சேர்க்கும்போது சேர்த்துட்டிங்கன்னா பூண்டு சீக்கிரமாக கரிஞ்சிடும். அதனால் பாதி அளவு வணங்கினதுக்கப்புறமா நீங்கள் வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணி ரெண்டையும் வணக்கிக்கலாம். அது கூட எடுத்து வச்சுருக்க வரமிளகா கருவேப்பிலையும் சேர்த்து வணக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வணக்கினா போதுங்க. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தாங்க தேவைப்படும். அவ்வளோதான். இது ஆறுனது இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதாங்க. நான் இந்த சட்னி யூஸ்வலாக தாளிக்க மாட்டேன், நீங்கள் டைரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு சட்னி அரைச்சிக்கலாங்க. இப்போது சுட சுட தோசை ஊற்றியாச்சுங்க. அவ்வளோதான். இந்த சட்னி நீங்கள் ரொம்பவுமே குயிக்காக செஞ்சிடலாம். இது தோசைக்குமே ரொம்ப அட்டகாசமான ரெசிபிங்க. சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விசாகா vlog-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.